அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். திருப்பரங்குன்றம் உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி ஜியா சுவாமிநாதன் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை தமிழ்நாடு அரசு மற்றும் முறையாக செயல்படுத்தவில்லை என்று நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்பட்டது. அந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் தனி நீதிபதி ஜியா சுவாமிநாதன் முன்னிலையில் மதுரை அமர்வுள்ள விசாரணைக்கு வந்திருக்கின்றது. இந்த தமிழக தலைமை செயலர் சட்ட ஒழுங்கு முன்னாள் கூடுதல் காவல்துறை காவல்துறை டேவிட்சன் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக காவல் ஆணையர் துணை ஆணையர் இனிக்கோ திருப்பரங்குன்றம் ஆஜராக இருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டாம் என சேகர்பாபு சொன்னாரா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தற்போது நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டாம் என சேகர்பாபு சொன்னாரா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாதது ஏன் என்பது குறித்து எழுத்துப்பூர்வ பதிலை ஏன் தாக்கல் செய்யவில்லை என்று நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். உச்சியின் மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு தலைமை நீதிபதி என்று கொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்றைய தனி நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் மதுரை அமர்வுள்ள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை தமிழக அரசின் சார்பாக தலைமை செயலர் சட்ட ஒழுங்கு முன்னாள் காவல்துறை நிறுவனமான பொறுப்பு வகிக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் உள்ளிட்டவர்கள் காணொலி வாயிலாக ஆஜராகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன், அதே போன்று காவல் ஆணையர் லோகநாதன், துணை ஆணையர் இனிகோ, திருப்பரங்குன்ற உதவி ஆணையர் சசிபிரியா ஆகியோர் நேரிலும் ஆஜராக இருக்கிறார்கள். இதில் நீதிபதி ஒவ்வொருடைய தனிப்பட்ட விளக்கம் என்ன என்ற கேள்வியை வழக்கினுடைய தொடக்கத்திலேயே விசாரணையாக முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்கக்கூடிய சூழலில் அதை நிறைவேற்றக்கூடிய கடமைக்குட்பட்டவர்கள் அரசு அதிகாரிகள், அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் இதுபோல் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவை பின்பற்றாததற்கான காரணம் என்ன, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருடைய விளக்கம் என்ன என்பதை கேட்டிருக்கிறார். மேலும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய உத்தரவை எதிர்த்திருக்கக்கூடிய வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அது முழுமை பெறாத விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று அரசு தரப்புல எடுத்துரைக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்ட நீதிபதி ஏதேனும் எழுத்துப்பூர்வ பதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல ஏன் அந்த உத்தரவை பின்பற்றவில்லை, ஏன் அதை நடைமுறைப்படுத்தவில்லை, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான தவறியதற்கான காரணம் என்ன என்று எழுத்துப்பூர்வமாக ஏதேனும் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறீர்களா என்று பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.